பலஸ்தீன் மக்களே, பாவம் புண்ணியம் பார்க்காமல், குழந்தைகள் என்று பார்க்காமல், பெண்கள் என்று பார்க்காமல் அடிச்சு கொண்டது இஸ்ரேலு. லெபனானின் சில பகுதிகளையும், சிரியாவில் சில பகுதிகளையும் இஸ்ரேலு கைக்குள்ள வைத்திருக்கிறது. ஏனென்றால் பலஸ்தீனுக்கு ஆயுதம் கொடுப்பதற்கு இந்த இடங்கள் உதவிகளாக இருக்கும் என்று அது அந்த இடங்களை கைக்குள் வைத்து லெபனானையும் சிரியாவையும் அதுக்குள் கைக்குள்ள வைத்திருக்கிறது. பலஸ்தீன் மக்களின் முழு இடங்களையும் அவரடிக்க சின்ன தீவு போல மாற்றி வைத்திருக்கிறது. பலஸ்தீன் மக்களை பாவம் பார்த்து விடுறாங்க இல்லை, முழு முஸ்லிம்களையும் சாபத்தையும் வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. இஸ்ரேல் விட்டது பலஸ்தீன் மக்களை. பாலஸ்தீனுக்கு சார்பாக ஹிஸ்புல்லாவும் ஒரு பக்கம் தாக்குதல்களை ஏற்படுத்துகிறது. ஹிஸ்புல்லாவை அமர்த்துவதற்காக லெபனானை பாதி முக்கியமான இடங்களை இஸ்ரேல் கைப்படையில் வைத்து கொண்டு இருக்கிறது. அலாகெலியாவில் இருந்தும் செங்கடலில் இருந்து யுத்தம் செய்து இஸ்ரேலுக்கு எதிர்ப்பாக யுத்தம் செய்கிறார்கள். அவங்கள கூட்டங்களே அவங்களுக்கு எதிர்ப்பாக மாறும். அந்த நாட்டிலேயும் சில இடங்களை அலாகெலியாவில் சில இடங்களை இஸ்ரேல்கள் கொண்டு மழை பெய்ய வைத்தது. அதோட விட்டாங்களா அரபு நாடுகள், அந்த 5 நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் ஏற்படுத்தினமே. ஈரானும் ஒரு பக்கத்திலே யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறது. 5 நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துறது பத்தாது என்று கட்டாலை உள்ள இருக்கிறது. இஸ்ரேல் கட்டால் வேற ஒன்று சேர்ந்து இஸ்ரேல் மேலே தாக்குதலை ஏற்படுத்துமா என்று தெரியவில்லை. அரபு நாடுகள் கை கட்டி பார்க்கிறது. அரபு நாடுகள் கை கட்டி பார்க்கிறது. இஸ்ரேல் மேல நட்பு நாடாக உணர்த்த நினைக்கும் சவுதி அரேபியா அதை மடக்கி வைத்து விட்டு பலத்தின் சாவுக்கு வராதா? மக்கா மதீனா மட்டுமல்ல, சவுதி அரேபியாவில் இருக்கும் மக்கா மதீனா மட்டும் இல்லை, அக்ஸா பள்ளியும் முஸ்லிமுக்கு புனிதமானது. அக்ஸா பள்ளியும் முஸ்லிம்களுக்கு புனிதமானது.